இந்த நாளில் நானும் தேவ ஆவியானவரும் என்கிற ஒரு வார்த்தையோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் இடைப்படுவாராக. தேவ ஆவியானவரும் நானும், இல்லை நானும் தேவ ஆவியானவரும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனாக, திரித்துவ தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். அவர்கள் நமக்குள்ளாக செய்கிற மகா பெரிய கிரியைகள் ஏராளம் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். தன் சொந்த குமாரன் என்று பாராமல் ஆண்டவர் இயேசுவை நமக்காக அனுப்பி கொடுத்து, அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் தியாக பலியின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. பிதாவை விட்டு தூரமாய் இருந்த நம்மை, தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தேவனோடு கூட கிறிஸ்து நம்மை ஒப்புரவாக்கினார். அதனால் நாம் ஒப்புரவாய் இருக்கிறோம். தொடர்ந்து இந்த பரிசுத்த வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாக வாழும்படிக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இருந்தவர். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்து அவர் நமக்கான எல்லா கிரியைகளையும் முடித்து இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகும் முன்பதாக அவர் சீஷர்களிடத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன், தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார் என்றெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொன்னார். மட்டுமல்ல, கடைசியிலும் கூட நீங்கள் காத்திருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு தான் போனார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நிறைய சொன்னார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது மாம்சத்தில் தன்னுடைய சீஷர்களோடு கூட ஜனங்களோடு கூட இருந்தார். அவர் ஒரு இடத்துல தான் அவர்களோடு கூட இருப்பார், அவர்களோடு கூட இருந்து நடத்துவார். அது ஒரு குறுகிய காலம். அவர் அதற்காக அனுப்பப்படவில்லை. மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணி பிதாவோடு ஜனத்தை சேர்ப்பதற்காக, நித்திய காலம் ஜனங்கள் பிதாவோடு கூட வாழும்படியான ஒரு பாக்கியத்திற்கு மனுஷரை மறுபடி பாவமில்லாத வாழ்க்கை வாழ தகுதிப்படுத்தும்படிக்கு தான் இயேசு அனுப்பப்பட்டார். எனவே அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு அவர் பரலோகத்துக்கு மறுபடி போய்விட்டார். ஆனால் இவர்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னார். அப்படி தானே? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் திரும்பி வருவேன். ஆனால் அதுக்கு முன்பாக என்ன பண்ணுவேன்? உங்களோடு கூட என்றைக்கும் இருக்கும்படிக்கு, உங்களுக்குள்ளாய் தங்கி இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று யோவான் 14வது அதிகாரத்துல எல்லாம் 14, 15, 16 படித்தோன்னு அந்த ஆவியானவரை குறித்து அதிகமாக சொல்லி இருக்கிறார். இந்த அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு அனுப்புவேன் என்று சொன்னார், அவர் அனுப்பிவிட்டார். அப்படி அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தான் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் வேதத்தில் சொல்லி இருப்பதை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு இதை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். முதலாவதாக அசைவாடும் ஆவியானவர். இதை குறித்து ஆதியாகமம் 1வது அதிகாரம், எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 1, 2 வசனங்களிலே நாம் இப்படி படிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டிருந்தார் என்ற வார்த்தை, அசைவாடி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். ஆவியானவர் ஒழுங்கின்மையாயிருந்த இந்த பூமியின் மேல், வெறுமையாயிருந்த பூமியின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அது ஹோவரிங் ஓவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மூவிங் ஓவர். அசைவாடுதல் என்றால் ஒரு பறவை எப்படி ஒரு காரியத்தின் மேல் அசைவாடுகிறதோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சாதாரண பறவைகள் கூட பறக்கும்போது கீழே எதையாவது பார்த்து விட்டதென்றால் அதை எடுப்பதற்காக அதன் மேலே அடிக்கடி அங்கே போகும் இங்கே போகும் இங்கே வரும், யாரும் பார்க்காத நேரம் எடுக்க முயற்சிக்கும். கழுகுடைய அசைவாட்டம் மிக ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே அசைவாடி சுற்றி 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 வட்டமிட்டு எவ்வளவோ நேரம் வட்டமிட்டு கொண்டிருக்கும். அதை பார்த்து கொண்டிருந்தாலே மிக ஆச்சரியமாக இருக்கும். ஆவியானவர் ஏதோ ஒரு சும்மா ஒரு காரணம் இல்லாமல் அசைவாடவில்லை. வெறுமையாயிருந்த பூமி, ஒழுங்கின்மையுமாயிருந்த பூமி, அதன் மேல் அசைவாடினார் என்றால் அதிலே ஒரு கிரியையை செய்யும்படிக்கு
சாதாரண ஒரு கிரியை இல்லை, அது ரொம்ப வெறுமையா இருக்குது. முழுவதும் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கற்ற ஒன்றின் மேல் அசைவாடினார், வெறுமையான ஒன்றின் மேல் அசைவாடினார். பறவைகளை குறித்து நான் சொல்லும்போது சொன்னேன், ஏதோ எடுப்பதற்காக அதற்காக அசைவாடும் என்று. ஆனால் இங்கே ஆவியானுடைய அசைவாடுதலை பார்க்கும்போது அது வெறுமையா இருக்கிறது, ஒழுங்கின்மையுமா இருக்குது, அது எப்படியோ இருக்குது. ஆனால் அங்கே ஒரு ஒழுங்கு உண்டாகும்படிக்கு, அங்கே ஒரு நிறைவு உண்டாகும்படிக்கு தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். மிக ஒரு ஆச்சரியமான விஷயம். இங்கே ஒரு பிரயோஜனம் உண்டாக வேண்டும், ஒரு பயன்பாடு உண்டாக வேண்டும். இந்த ஒழுங்கின்மை மாற வேண்டும், இந்த வெறுமை நிறைவாக்கப்பட வேண்டும். எங்க பார்த்தாலும் வெறுமையா இருக்குதே, வறட்சியா கிடக்குதே, இது ரொம்ப பயங்கரமா இருக்குதே. ஆனா அதை சரி பண்ணுவதற்காக, அதை நிரப்புவதற்காக, அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்காக ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த நாட்களிலும் கூட ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் இன்றும் அசைவாடி கொண்டே இருக்கிறார். அவர் அசைவாடுகிற இடங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். சிலர் ரட்சிக்கப்பட்ட உடனே நாம நினைப்போம், எப்படி இவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, எப்படி இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஆச்சரியமா இருக்கும். சமீபத்தில் ஒரு சகோதரி ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுடைய மருமகன் அவர் விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டவர். எப்போதும் அவர் வேலைக்கு போனாலும் போகிற வழி எப்படி என்றால், இன்னொரு பக்கம் போய் அங்கே ஒரு விக்கிரகத்தை வழிபட்டு விட்டு தான் வேலைக்கு போவார். ரொம்ப அதனுடைய வெளிப்பாடு அவரில் அதிகமாக தெரியும். அந்த அளவுக்கு இருந்தவர். சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக கர்த்தர் அவரை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்காக நல்ல ஒரு சாட்சியாக இருக்கிறார். ஞானஸ்நானம் பெற வேண்டும், ஆண்டவருக்குள்ள வளரணும், அபிஷேகத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லுவாரா, நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் முதலாவது அபிஷேகத்துக்காக தான் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் என்று சொல்லுவாராம். ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார் பார்த்தீர்களா? நமக்கு பார்க்கும்போது அப்படி ஒரு மோசமானதாக, வெறுமையானதாக, ஒழுங்கின்மையாக அப்படி தெரியும். ஆனால் ஆவியானவர் அதன் மேல் அசைவாடுகிறதை நாம் கண்டதில்லை. அது ரட்சிக்கப்படும் போதுதான் தெரியும். ஆனா தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட காண்கிற கண்களை கர்த்தர் நமக்கு திறப்பாராக. ஆவியானவர் அசைவாடுகிறதை காண வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்களை பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் கூட சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். புருஷனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அவர்களை பார்க்கும்போது சும்மா ஒரு கண்களால் பார்க்க வேண்டாம். இவங்க திருந்த மாட்டாங்களா, இவங்களுக்கு ஒரு நல்ல காலமே பிறக்காதா, அப்படியெல்லாம் நினைக்காதுங்க. உங்கள் கண்கள் அவர்கள் மேல் ஆவியானவர் அசைவாடுகிறதை காண வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த இடத்தில் தான் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அது ஒரு மிகப்பெரிய பிரயாசமான வேலை. ஒரு கழுகு வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அது அப்படி அசைவாடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது மெதுவாக இறங்கி வரும். முதல்ல மேலே வட்டமிடும், அப்புறம் இறங்கி வரும், திடீரென்று வந்து அதை எடுத்துக்கொள்ளும். இது போலதான் ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த நாட்களில் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படி அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த பூமியின் மேல் ஆவியானவர் அசைவாடி கிரியை செய்தாரோ, அதுபோல இந்த நாட்களிலே ஒழுங்கின்மையாயிருக்கிற உள்ளங்கள், வெறுமை அடைந்து வெறுப்படைந்து வாழ்க்கையின் ஓரத்துக்கு வந்து விட்டேனோ, இனி எனக்கு வாழ்க்கையே கிடையாதா, இனி எனக்கு எந்த ஒரு நிம்மதியும் இல்லையா என்று நினைக்கிற அளவுக்கு பரிதாபமான நிலைமைக்குள் வந்து விட்டாலும் அந்த இடத்திலும் கூட ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கிறத நீங்க உணருங்க. ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. அப்படி ஜெபிப்பீங்க. நீங்க அன்னைக்கு ஒருவேளை ஆவியானவருடைய ஒரு கிரியை உங்களில் பலமா இருந்திருக்கும். நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஜெபித்து முடித்து கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு அந்த நபரை பார்க்கும்போது, ஐயோ நான் ஜெபம் பண்ணதெல்லாம் வீணாக போயிடுச்சா, பிரயோஜனமே இல்லையா என்ற ஒரு எண்ணம் வந்திருக்குது இல்லை இதுக்கு முன்னால. ஆனால் இனி அவர்களுக்கு மேலே ஆவியானவர் அசைவாடுவதை நீங்கள் பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய கண்கள் அந்த அசைவாடுதலை பார்க்கட்டும். சில சத்தியத்தை விட்டு வழி விலகி நடந்து கொண்டு இருக்கிறார்கள். துராலோசனைக்கு நேராக, துருபதேசங்களுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை பார்த்து கைவிட்டு விடாதீர்கள். அப்படிப்பட்ட ஒழுங்கின்மையும் வெறும்
பொறுமையுமாய் இருக்கிற உள்ளத்தில் அதற்கு மேலாக ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாக, ரட்சிக்கப்படாத நபர்கள் மூலமாக நீங்கள் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கிறீர்கள், எவ்வளவு வருத்தங்களை, பாரங்களை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்துகிறது அல்லவா? அதை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். சாத்தான் அப்படிதான் பண்ணுவான். அந்த மாதிரிப்பட்ட சில காரியங்களை கொண்டு போட்டு எப்படியாவது அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் உங்களை எப்படியாவது அவங்கள பற்றி கண்ணீர் சிந்த வைக்கணும். அதுதான் சாத்தானுக்கு வேலை. நீங்கள் நினைப்பீங்க அவங்களுக்காக நல்லா ஜெபிக்கணும், ஊக்கமாக ஜெபிக்கணும், நான் இப்போ ஜெபம் பண்ணி இதில் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது இந்த ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசையாக ஜெபம் பண்ணுவீங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்போது நீங்கள் உடனே ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டானே, இப்படி பேசிட்டாளே, இப்படியே போய் சொல்லும்போது அவர்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் செய்கிற அந்த முதலீடு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்து விடுகிறது. அன்றைக்கி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் 1 மணி நேரம் இப்படி தான் என்ன பண்ணியிருப்பீங்க, குறை சொல்லி சொல்லி அழுது. அப்போ அது பிரயோஜனப்படுமா? இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நீங்கள் பாருங்கள், உங்கள் சூழ்நிலை அவர்கள் மேலே தேவ ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்கிறது என்பதை உணருங்கள். கர்த்தர் அப்படியே அவர்கள் மத்தியிலே கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்கள் கண்ணு முன்னால் கொண்டு வாங்க பார்க்கலாம். இந்த ஆரம்ப பகுதியிலே நாம் ஒரு ரட்சிப்புக்காக ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். உங்களுடையவர்கள் யாரை குறித்து அந்த பாரத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் முழு குடும்பமாக உங்களுடைய வட்டத்துக்குள்ளாக எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா, உங்களுடைய அயலகத்தார் இருக்கிறார்களே, உங்களுக்கு அறிமுகமானவர்கள் இருக்கிறார்களே, நீங்கள் போகும்போது வரும்போது சந்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்காக ஜெபிக்கலாமே. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அசைவாடுகிற ஆவியானவரே, அசைவாடுகிற ஆவியானவரே, அசைவாடினவர் நீர், அசைவாடி கொண்டிருக்கிறீர். இன்றும் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் அப்பா. ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த பூமியின் மேல் அசைவாடினவர் இப்போதும் நீர் அசைவாடுகிறீரப்பா. ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற ஆத்துமாக்கள் மேல நீர் அசைவாடுகிறீர் ஆண்டவரே, அசைவாடுகிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகள் யார் யாரை தங்கள் கண்கள் முன்பாக கொண்டு வந்து உமக்கு முன் நிறுத்தி இருக்கிறார்களோ அவர்கள் மேல நீர் அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா, இந்த நபர் மேல நீங்க அசைவாடுகிறீர். தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இவர்கள் மேல் நீர் அசைவாடுகிறபடினால் ஸ்தோத்திரம். இவர்கள் மேல் நீர் அசைவாடுகிறபடினால் ஸ்தோத்திரம். இவர்கள் மேல் நீர் பேரை சொல்லி சொல்லுங்க. யாருக்காக ஜெபம் பண்றீங்களோ அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க. இந்த நபர் மேல நீர் அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் கணவர் மேல நீர் அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய ரட்சிப்பு சமீபமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவரை ரட்சிக்க உம்முடைய கரத்தை நீ நீட்டி இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். ஆவியானுடைய அசைவாடுதலுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். அந்த மகத்துவமான அசைவாடுதல் அப்பா அவர்கள் மேல வல்லமையாய் செயல்படுவதாக, அதற்கு நேராய் அவர்கள் கவனங்கள் திரும்புவதாக. ஆமென், ஆமென். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் மகிமையான கிரியைகள் நடப்பதாக. ரட்சிப்பின் கிரியை நடக்கட்டும் அப்பா. இயேசுவே, நீ சிந்தின இரத்தத்தினால் உண்டாகிற ரட்சிப்பு அப்பா இவர்கள் மேல் வரணுமே. அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளணுமே. தான் பாவி என்பதை உணரட்டும் ஆண்டவரே. பாவி என்பதை உணர்த்துகிற ஆவியானவரே, அசைவாடுகிற ஆவியானவர் உணர்த்தும் அப்பா, உணர்த்தும். தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உணர்வடைய செய்வீராக. ரட்சிப்புக்கேற்ற மனஸ்தாபம் உண்டாகட்டும் ஆண்டவரே, உணர்வு உண்டாகட்டும் அப்பா. இயேசுவை விசுவாசிக்கட்டும். தான் பாவி என்பதை அறிக்கை செய்து இயேசுவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டப்பா. உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்படுவார்களாக. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவார்களாக. ரிபாகா ரட்சிப்பு உண்டாகட்டும். பல காலமாய் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் ரட்சிக்கப்படலையே. ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு இடம் உண்டாகட்டும். அங்கே ஒரு இடம் உண்டாகட்டும். வெறுமை மாற்றப்படும்படிக்கு, குறைவு நிறைவாகும்படிக்கு. ஓ கனியா ஹதனா ஷேகமா ஹதுனா கனியா ரேஹா மஹதன கனியா தலனமா ஷே பலுரியா கனியா தலனமா ரஷலராதன மோரியா தலனமா லூராதி Hallelujah. Thank you Lord. Hallelujah. ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே,
ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே, ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே, ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே, ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே, ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவ உணர்த்த வேண்டுமே, ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவ உணர்த்த வேண்டுமே, ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே, ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, அப்பா நீர் அசைவாடும் ஆவியானவரே, ஜனத்தின் மேல் அசைவாடும் ஆவியானவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரும் பின்னிட்டு நிற்க கூடாதப்பா. ஒரு குழம்பு பின் வைக்கப்படுவது இல்லை, ஒரு குழம்பு பின் வைக்கப்படுவது இல்லை, ஒரு குழம்பு பின் வைக்கப்படுவது இல்லை. எல்லாரும் உம்முடைய மந்தைக்குள் வருவார்கள், எல்லாரும் உம்முடைய மந்தைக்குள் வருவார்கள். உம் தோட்டத்திலே நல்ல நீதியின் கனிதரும் விருட்சங்களாக நாட்டப்படுவார்கள், நாட்டப்படுவார்கள். தபா ரஷபா பாபா ரிபி ரிபி கபோரியான் தலரபா. ஆமென். விசுவாச வார்த்தைகளை சொல்லி அறிக்கை பண்ணுவோம், அறிக்கை பண்ணுவோம், அறிக்கை பண்ணுவோம். சத்துரு கொண்டு வருகிற அவிசுவாசங்களை எல்லாம் களைந்து எறிவோம். ஆவியானுடைய அசைவாடுதலை கண்ணோக்கி பார்ப்போம், ஆவியானுடைய அசைவாடுதலை கண் திறந்து பார்ப்போம். மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. தீபாபா ரதன ஷபாபா ரிபி ரிபி கமோரியான் தலரபா. ஆமென். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுவார்கள், தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென். சிவலரா தரபோர் யாலபரபா திபி ரிபி கபலபரபா. ஆமென், ஆமென், ஆமென். தேவ கிரியை நடக்கும். தேவன் எனக்காய் கிரியை செய்வார், எனக்காக ஆண்டவர் இந்த கிரியை செய்வார், எனக்காக கர்த்தர் இந்த ரட்சிப்பின் கிரியை நிச்சயமா செய்வார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, அவங்களை விட்டு விலகி போகல, அவங்களை விட்டு விலகி போகல, அவங்கள விட்டு விலகி போகல. அவிசுவாசம் வேண்டாம், தைரியம் வரட்டும், தைரியம் வரட்டும், பலன் வரட்டும். ஆமென். அறிக்கை பண்ணுவோம், அறிக்கை பண்ணுவோம், அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் செய்வார், என் தேவன் ரட்சிப்பார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், ரட்சிப்பு உண்டாகும். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், வெறுமை மாறும். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பதால் ஒழுங்கின்மைகள் மாறும், ஒழுங்கின்மைகள் மாறும். காலையில் எழுந்ததுலேருந்து படுக்கிறது வரைக்கும் ஒரு ஒழுங்கே இல்லையா ஆண்டவரே, ரட்சிக்க மாட்டீராப்பா, ரட்சிக்க மாட்டீராப்பான்னு கதறீங்க இல்லையா, அவர் ரட்சிப்பார். வெறுமைகளை நிறைவாக்குவார், குறைகளை நிறைவாக்குவார், ஒழுங்கின்மைகளை மாற்றுவார். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாய் புது சிருஷ்டியாய் அவர்கள் மாற்றப்படுவார்கள், மாற்றப்படுவார்கள். இது நிச்சயம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவருடைய அசைவாடுதலை மனக்கண் முன்பாய் காணும்படி கர்த்தர் கிருபை கொடுக்கிறீர். அப்படியே உம்முடைய ரட்சிப்பை கட்டளையிடுகிறீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அது அப்படியே நடக்கிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ரட்சிக்கும் போது அப்பா, நீர் அவர்களை உம் மண்டையிலே கொண்டு வரும்போது, உம் மந்தையிலே சேர்க்கும் போது நாங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி கர்த்தரை துதிப்போம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். அடுத்ததாக உன்மேல் வரும் ஆவியானவர், உன்மேல் வரும் ஆவியானவர். இதை குறித்து லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். லூக்கா 1:35 வாசிப்போமா? தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே மரியாளுக்கு ஒரு அற்புதமான செயல் அவளுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. அந்த நடக்கவிருக்கும் அற்புதமான செயலுக்காக தேவதூதன் நற்செய்தி சொல்லுகிறார். அப்போ இவ தன்னுடைய சந்தேகத்தை கேட்குறா, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி எனக்கு நடக்கும்?
அப்போதுதான் தேவதூதன் அழகான ஒரு விளக்கத்தை சொல்லி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்து உருவாகுகிற ஒரு ஆச்சரியமான நிகழ்வை தான் இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தை. அப்படி உருவாவதினால் உனக்குள் உருவாவது அது பரிசுத்தம் உள்ளது, அது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். பாவமற்ற ஒன்று உன்னில் உருவாகிறது, பரிசுத்தமான ஒன்று உன்னில் உருவாகிறது. அதுதான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வந்து கிறிஸ்து ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கிறிஸ்து உருவாகிற ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி ஆயாச்சு. கிறிஸ்து உருவாகுவது என்றால் கிறிஸ்துவின் சுபாவங்கள், கிறிஸ்துவின் தன்மைகள், கிறிஸ்துவின் செயல்கள், கிறிஸ்து உருவாகிறார். ஏனென்றால் எபேசியில நம்ம படிக்கிறோம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக நாம் மாற வேண்டும். இதுதான் நம்மை குறித்த ஆண்டவருடைய சித்தம். இந்த மணவாளனின் அந்த பூரணதையை அடையும் படிக்கு மணவாட்டியாக உருவாக்கப்படுகிறோம். இந்த காரியத்துக்காக ஆவியானவர் நம்மேல் வருகிறார். ஆவியானவருடைய அந்த பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அப்போது உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அது ஒரு ஷேடோ மாதிரி உன்னை, ஒரு மேகத்தை போல் உன்னை மூடிக்கொள்ளும். அப்போது உனக்குள் உருவாவது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன். அது ஒரு ஆச்சரியமான ஒரு செயல். அது யாருடைய கண்களுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுடைய பரிசுத்த ஆவியினால் அந்த நிழலிடப்பட்டு உன்னதமானவருடைய பலத்தினால் கிறிஸ்து உருவாக்கப்படுகிற அனுபவமோ அப்படித்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டாயிற்று என்று சொன்ன உடனே ஆடி பாடி மகிழ்ச்சி, அது மகிழ்ச்சி தான். ஏன்னா பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு பரிசுத்த வாழ்வுக்குள் வருவது எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம் அல்லவா? இனி அந்த பாவம் நம்மை ஒட்டுவதில்லை, இனி பாவம் செய்வதில்லை, இனி எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. பாவத்தினால் வந்த தண்டனையெல்லாம் இயேசு மாற்றி போட்டார். அந்த பாவத்தினால் வருகிற சாபத்தை எல்லாம் என்னை விட்டு மாற்றிட்டார். பாவத்தினால் வந்த குற்ற மனசாட்சி இனி எனக்கு இல்லை என இயேசு என் பாவத்தை மன்னித்தார். இப்படிலாம் சந்தோஷம் இருக்கும்போது ஆடல் பாடல் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரம் அடுத்த ஒரு காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கிறிஸ்து நம்மில் உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. இதற்காக தான் உன்னதமானவருடைய பலம் நம்மேல் நிழலிடுகிறது, நம்மேல் வருகிறது. ஆவியானவர் நம்மேல் வருகிறார். உன்னதமானவர், பரலோகத்தின் தேவனானவர், சிருஷ்டிகர் நமக்குள்ளான அந்த சிருஷ்டிப்பின் கிரியை செய்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள கிரியை, ஒரு பாவமற்றதான ஒரு வாழ்க்கை நம்மில் உருவாகிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் ஆவியானுடைய கிரியை நமக்கு வேண்டுமானால், அந்த பரிசுத்த வாழ்வு என்றைக்கும் வேண்டுமானால், ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று மட்டும் இருந்து விடக்கூடாது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது தான் பலன் உண்டாகும். பலன் வந்தால் தான் சாட்சியாக இருக்க முடியும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ என்ன இல்லை, உன்னையுமே காணலையே. உன்னையும் காணலைன்னா என்ன அர்த்தம்? பழைய வாழ்க்கை தான் இப்போமோ இருக்குது, பழைய கோபம் தான் இப்போமோ வருது, பழைய பொய் சொல்கிற அனுபவம் தான் இப்போது இருக்குது, பழைய ஏமாற்று வாழ்க்கை தான் இன்னும் இருக்குது என்று சொன்னால், பரிசுத்த ஆவி நம்மேல் வந்திருக்கிறது, நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலும் ஒரு பயன் இல்லை. ஆவியானவருடைய பலம், ஆவியானவர் நம்மேல் வருகிறார். உன்னதமானவருடைய பலம் நம்மை நிரப்புகிறது, அது நிழலிடுகிறது, அது ஷேடோவா இருக்குது, ஒரு நிழலை போல் நம்மேல் இருக்கிறது. அப்போ உள்ள நடக்கிற கிரியை வெளியே யாருக்கும் தெரியாது. அது எப்போ தெரியும்? வெளிப்படும் போது தான் தெரியும். நம்மோட ஒருவர் பேசும்போது அவர்களுக்கு நாம் கொடுக்கிற மறுமொழியின் மூலமாக அது வெளிப்படும். நம்முடைய செயல்பாடுகள் மூலம் வெளிப்படும். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ கிறிஸ்தவங்கன்னு நம்பி நான் இந்த பணத்தை கொடுத்தனே, ஆனால் இப்போ நான் ஏமாந்து போயிட்டேனேன்னு சொல்கிறாங்கன்னா, எல்லா கிறிஸ்தவங்களையும் அப்படி என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கும்போது, தேவ ஆவியானவருடைய பலம் நிழலிட்டு உள்ளத்தில் பரிசுத்தத்தை உண்டாக்குகிற, அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கையை உண்டாக்குகிற நல்ல கிரியைகள் நடைபெற்றால் மட்டுமே உண்மையான மெய் கிறிஸ்தவர்களாக உலகிற்கு நம்மை காட்ட முடியும். நம்முடைய வாழ்க்கை இன்று எப்படி இருக்கிறது?
எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? பரிசுத்தாவி பெற்றவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை போல இருக்கிறதே. இந்த நாளில் ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. எப்போது ஜெபிக்க முழங்காற்படியிட்டாலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாரும். ஏன்னா நான் சொல்லிட்டேன், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அந்த நிழல் நமக்கு வேணும். அப்போ பரிசுத்த ஆவியா நம்ம மேல் வரணும். ஆவியானவர் வரும்போது தான் உன்னதமானவர் நமக்குள்ளாக இப்படிப்பட்ட பரிசுத்தமாகுதலின் கிரியையை நடப்பிக்கிறார். இயேசுவை போல் நம்மை உருவாக்குகிறார். நமக்குள்ளாக கிறிஸ்து உருவாக வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஆவியானவருடைய பலம், அந்த ஆவியானவர் நம் மேல் வந்து இறங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இல்லாவிட்டால் நம்ம எவ்வளவுதான் சரீரத்தின்படி இல்லை, மனதை எந்த அளவுக்கு தான் கட்டி எப்படி தான் நம்ம வாழ முடியும்? ஆவியானுடைய பலம் இருந்தால் தான் ஒரு தீர்மானம் எடுத்தாலும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படி ஆவியானவர் தூக்கி செல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரம் பிரசங்கம் கேட்கும்போது, வசனம் வாசிக்கும் போது, ஏதோ நேரங்களிலே இல்லை யாரோ ஊழியரோ யாராவது ஒருவர் ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்லும்போது அந்த ஆலோசனை கேட்டு இது எப்படி என்னால் நிறைவேற்ற முடியும், நான் இதை எப்படி செய்ய முடியும், அந்த மரியாள் சொன்ன மாதிரி இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இந்த வசனத்தின்படி நடக்க என்னால் எப்படி முடியும், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது எப்படி ஆகும் என்றெல்லாம் சில நேரத்தில் எப்படி ஆகும் எப்படி ஆகும் எப்படி ஆகும் என்று சொல்லுகிறீர்களே, உங்கள் மேலாக பரிசுத்த ஆவியானவர் வருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் கூட நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுக்காமல், அதாவது கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவுக்கு எங்கே இடம் கொடாமல் இருக்கிறீர்களோ அதற்காக ஆண்டவரிடத்தில் கேட்கும்படியாக உங்களிடத்தில் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியலையே, இதை என்னால் நிறைவேற்ற முடியவில்லையே, இதை எனக்கு கொடுக்க முடியலையே ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட இந்த கனியை கொடுக்கும்படி விரும்புகிறீர், ஆனால் நீ விரும்புகிறபடி என்னால் செய்ய முடியலையே ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும், எனக்கு உங்கள் ஆவியானவருடைய அந்த என்மேல் வருகிற அந்த ஒரு செயல் எனக்கு இன்னும் நடக்கட்டும். அப்போ உங்கள் பலன் உம்முடைய உன்னதமானவரின் பலம் என்னிலே நிழலிடும்போது நானே அறியாத அளவுக்கு என்னில் உம்முடைய கிரியை, கிறிஸ்து உருவாகிற மகிமையான கிரியை நடைபெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் மறுபடியும் உங்களுக்காக கற்பவேதனைப்படுகிறேன். முதல்ல ரட்சிப்புக்காக கற்பவேதனைப்பட்டிருப்பார். உங்களுக்கு ஒருத்தருடைய ரட்சிப்புக்காக அழுது கொண்டு இருக்கிற உங்களுக்கு தான் அந்த ரட்சிப்பு, அதனுடைய மேன்மை உங்களுக்கு தெரியும். அதுபோல தான் பவுல் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் பலருடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்டிருப்பார். இப்போ சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் அப்படின்னா அவருடைய தன்மைகள் உங்களில் வெளிப்படும் அளவும், அவருக்காக நீங்கள் ஆயத்தப்படும் அளவும், அவருக்கென்று ஒரு உத்தம மனவாட்டியாக நீங்கள் ஆயத்தப்படும் வரைக்கும் உங்களுக்காக மறுபடியும் கற்பவேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று அந்த அனுபவமும் நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மேல் வீட்டு அறையிலே வந்து கூடி வரும்படி சொன்னார், காத்திருக்கும்படி சொன்னார். அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த இடத்துல ஆவியானவர் வந்து இறங்கி அவர்களை நிரப்பினார். அவர்கள் மேலே வந்து இறங்கினார். அவர்கள் மேல் வந்து இறங்கினார். அவர் வந்து இறங்கினப்போ என்ன பண்ணாங்க? அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் போன்ற நாவுகள் அவர்களுக்கு மேலே காணப்பட்டது. அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில், சிலர் பரியாசம் பண்ணாங்க, பல விதங்களில் பார்த்தாங்க. ஆனால் இவர்களுக்குள்ளாக ஆவியானவர் வந்து இறங்கினார். அதோட முடிஞ்சிருச்சா? இல்லை. அவர்கள் இயேசுவை குறித்து சாட்சி சொன்னார்கள், சாட்சியாய் நின்றார்கள். பல உபத்திரவங்கள் வந்தபோது இயேசுவுக்காக நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். எதனால? இந்த ஆவியானவருடைய வல்லமை தான். அதான் நம்ம படிக்கிறோம், 2 தீமோத்தேயு 1:6 படிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பலமுள்ள ஆவியானவர், பலமுள்ள ஆவியானவர். பரிசுத்த ஆவியை பெற்றா கூட அடிக்கடி பயப்படுறீங்களா? சோர்ந்து போகிறீங்களா? உங்களுக்குள்ள தைரியத்தை தேவன் உருவாக்குவாராக. எப்படி உருவாக்குவார்? ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கணும், எப்பவும் உங்கள் மேலே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் எப்போது என்னோடு இரும், எப்போதும் என் மேலே இரும், எப்போது எனக்குள்ளாக இரும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு தந்திருக்கிறீர்.
பரிசுத்தாவியை பெற்ற உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்களும் அப்படிதான் பற்பல பாஷைகளை பேசினாங்க, ஆர்ப்பரித்து மகிழ்ந்தாங்க. ரொம்ப அவர்களையே அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆவியானுடைய பயங்கர கிரியை பக்கத்துலலாம் வந்து பார்த்தாங்க. கர்த்தருடைய கிரியை ஜனங்கள் அவ்வளோ உணர முடியலை. ஆனால் இவர்களுக்குள்ளாய் பயங்கரமான கிரியை. அப்படி மட்டும் கூடி இருந்து எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷையை பேசி ஜெபம் பண்ணி அந்த மாதிரி மட்டும் இருந்து அதோட நிறுத்திடல. எப்போவுமே அவங்க கூடி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. எழுந்து ஆண்டவருக்கு சாட்சிகளாய் புறப்பட்டார்கள். சமுதாயத்தில் சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள், குடும்பங்களில் சாட்சிகளாய் இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது அநேகர் அவர்கள் அண்டையிலே சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் மூலமாக பல கிரியைகள் அற்புதங்கள் நடந்தது. ஆவியானுடைய கிரியைகள் வெளிப்பட்டது. அப்போ இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்ட நாம் கனியுள்ளவர்களாக, கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும்போது பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்புகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். ஆனால் அந்த அந்நிய பாஷைகள் பேசும்போதும் ஆவிக்குள்ள நிரம்பும் போதும் நமக்குள்ளாக ஒரு அபரிமிதமான அந்த வல்லமை வந்து இறங்கும்போது பல நேரங்களில் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் ஆவியானவர் அவைகளை எல்லாம் ஒரு ஒழுங்குக்குள்ளே நடத்துகிறார். அதை நம்ம கொரிந்தியரில் மிக அழகாக அந்த வரங்கள் செயல்படுகிறதுல பார்க்கிறோம். அவைகளை எல்லாம் மிக தெளிவாக அழகாக நடத்துகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுதல் இருக்குது, அந்நிய பாஷை பேசுவது இருக்குது, எல்லா பக்தி விருத்திக்கு ஏதுவான கிரியைகளும் சபையில் மிக அழகாக நடக்கிறது. எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்யப்பட கடவது என்று பார்க்கிறோம். இப்போதும் நாம் கேட்கிற இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆவியானவர் நம்மேல் இருக்க வேண்டும், நம்மேல் இருக்க வேண்டும். எப்படி ஒரு மரியாளுக்கு மேல் பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்று சொல்லப்பட்ட போது கிறிஸ்து அந்த பரிசுத்தமானவர் உருவானது போல நமக்குள்ளாக அந்த உருவாகுதலின் கிரியை உண்டாக வேண்டும். இன்றைக்கு எதில் நம்ம குறைவுபட்டிருக்கிறோம்? எதில் குறைவுபட்டிருக்கிறோம்? அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. ஆவியானவரே, என் மேலே நீங்கள் எப்பவும் இருக்கணும், நீர் எப்போது என் மேலே தங்கி இருக்கணும். எனக்குள்ளே எப்போது கிறிஸ்து உருவாகணும், எப்போதும் உருவாகணும். அது உருவாகணும். ஏன்னா அது நல்ல கிறிஸ்து பூரணமாய் உருவாகி விட்டார் என்றால் தேவன் நம்ம என்ன செய்வார்? அவரோடு கூட சேர்த்து கொள்ளுவார். அப்போது இப்போ வச்சிருக்கிறாருன்னா ஏன் உலகத்தில் வச்சிருக்கிறாரு? நாம் இன்னும் உருவாக வேண்டும், கிறிஸ்து நம்மில் இன்னும் உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கிரியைக்காக ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போமா? ஒரு விசை பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே எனக்கு இந்த கிருபையை நீங்கள் அதிகமாக தரணும், எனக்குள்ளாய் ஒவ்வொரு நேரமும் கிறிஸ்து உருவாக வேண்டும். இப்படி நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் நிறைவு எனக்கு போதாது, எனக்குள்ள ஒரு பெரிய வல்லமையான அசைவு உண்டாகத்தக்கதாக ஒரு பரிசுத்தமாகுதலின் கிரியை, இயேசுவே எனக்குள்ள உருவாகிற அந்த அதிசயமான கிரியை நடக்கணும். அப்பா, உம்முடைய சுபாவங்கள் என்னில உருவாகணும், உம்மை போல நான் மாறணும் ஆண்டவரே. அப்போ இந்த ஆவியானவர் என் மேலே அதிகமாக இறங்கணும், என்னை பலப்படுத்தணும். ஒவ்வொரு நேரம் ஆவியில் நிரம்பும் போதும் நிரம்பி முடிச்சப்புறம் யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு எனக்குள்ள என்ன கிரியை நடந்திருக்குது, நான் இவ்வளோ ஆவியில் நிரம்பி இருக்கிறேனே, எனக்குள்ள ஆவியானவர் என்ன வேலை செஞ்சிருக்கிறார். உன்னதமானவரின் பலம் ஒரு மேகத்தை போல என்னை நிழலிட்டுச்சுதா, எனக்குள்ள மாற்றம் வந்துதா, என் வார்த்தையில் மாற்றம் வந்திருக்குதா, என் பேச்சில் மாற்றம் வந்திருக்குதா, என் செயலில் மாற்றம் வந்திருக்கிறதா, என் சிந்தனையில் மாற்றம் வந்திருக்குதா. ஹல்லேலூயா. சின்ன காரியத்துக்கும் வருத்தப்படுறீங்களா? சின்ன காரியத்துக்கும் கோவப்படுறீங்களா? மனுஷர் பேசுகிற வார்த்தையை நினச்சி நினச்சி சோர்ந்து போகிறீங்களா? அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சரியாக கேட்கல, அந்த உன்னதமானவருடைய பலம் உங்களில் கிரியை செய்ய முடியலை. அப்படி கிரியை செய்யணும்னா மனுஷர் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு பெரிய பிரச்சனையாக எடுத்து வச்சுட்டு இருக்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் நீதி கேட்கணும், எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். உங்கள் மேல் இருக்கிற ஆவியானவர், உங்கள் மேல் இருக்கிற ஆவியானவர், ஆமேன், கிறிஸ்துவின் சுபாவங்களை உங்களில் பெருக பண்ணுகிறார். ஆமேன், 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 ஆமேன். க்ளோரி. இதுவரை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள், ஆவியானவரே இந்த அபிஷேகம் எனக்கு கட்டாயம் வேணும், இந்த அபிஷேகம் எனக்கு கட்டாயம் வேணும், 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 வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னார். உன் சந்ததியின் மேலே ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னார். சும்மா இல்லை,
சும்மா இல்லை, உங்கள் சின்ன பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கேளுங்க, உங்களுக்காகவும் கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா. நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவநதி ஓடவே. நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவநதி ஓடவே. பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய. மறுபடி நாவிலே அக்கினி வேண்டுமப்பா. நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவநதி ஓடவே. நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவநதி ஓடவே. பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. பெருங்காற்று முழக்கம் என் வாழ்க்கையில் ஒரு அசைவை தாரும் ஆண்டவரே, இருக்கும் இடம் அசைய. என்னிலே உம்முடைய பலனை தாரும் ஆண்டவரே. நாவிலே அக்கினி வேண்டுமே. ஆமென். உம்முடைய அக்கினி வேண்டுமப்பா. என் நாவிலே உம்முடைய அக்கினியை ஊற்றுமப்பா. பரிசுத்த ஆவியின் அக்கினியை என்னிலே ஊற்றும் ஆண்டவரே. உள்ளத்திலே ஜீவநதி ஓடவே. பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. நாவிலே அக்கினி. ஆமென். உம்முடைய அக்கினி நான் நிரப்புமப்பா. ஏசாயாவின் நாவை தொட்டு விட்டீரே, அக்கினி தழலால் தொட்டவரே. என் நாவை தொடுமப்பா, தொடுமப்பா, தொடுமாண்டவரே. அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் மேல ஆவியானவரே இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா. உம்முடைய ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் அப்பா. உன்னதமானவருடைய பலம் உம்முடைய பிள்ளைகள் மேல் நிழலிட்டு அவர்கள் கிறிஸ்துவிலே வளரணும், கிறிஸ்துவை உருவாக வேண்டுமே அப்பா. அந்த கிரியை நடக்கணும் அப்பா. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி தம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வர வேண்டுமே. ஆமென். அதற்காக உம்முடைய ஆவியானவரின் செயல் வேண்டுமே அப்பா. ஊற்றுமையா, ஊற்றுமையா, உம் ஜனத்தின் மேல ஊற்றுமையா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீரே, போய் சொல்ல மாட்டீரப்பா. ஊற்றுமப்பா. ஆமென். ஜனத்தின் மேல ஊற்றப்படுவதாக, உன் பிள்ளைகள் மேல உம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, தைரியம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியினால் வருகிற அத்தனை கிரியைகளும் மேன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உருவாவதாக, உருவாவதாக. Hallelujah, hallelujah. Riba babara bodiri bikabara badana moriantala raba shara bodiri bikabala baraba. Amen, amen. தூயாவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய நிறைவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அக்கினிமயமான கிரியைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவையற்றதெல்லாம் சுட்டெரிச்சிருங்க ஆவியானவரே. தேவையானதெல்லாம் துளிர் விடும்படி செய்யுங்க ஆவியானவரே. ஆமென், 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 ஆமென். ஜீசஸ், hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Amen. Hallelujah. Hallelujah. நம்மேல் இருக்கிற ஆவியானவர் உன்னதமானவருடைய பலம் நம்மேல் நிழலிட்டு நமக்குள்ளாய் கிறிஸ்துவின் சுபாவங்களை உருவாக்குகிறது. கிறிஸ்து நமக்குள்ளாய் உருவாகிறார். அவர் வளர 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 தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். ஹல்லேலூயா.
அடுத்ததாக இறங்குகிற ஆவியானவர். இறங்குகிற ஆவியானவர். இதை மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் 12 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். மார்க்கு 1:10 முதல் 12 வரை. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசுவின் மேல் ஆவியானவர் இறங்குகிற ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து வந்தவர் மனுஷனாக இந்த உலகத்திலே பிறந்தார், மனுஷனாக வாழ்ந்தார். அவர் தேவ கட்டளையான ஞான ஸ்நானத்தை நிறைவேற்றுகிறார். அந்த இடத்துல ஞான ஸ்நானம் பெற போகும்போது யோவான் சொல்றாரு, நீர் ஞான ஸ்நானம் பெற என்னிடத்துக்கு வரலாமா? என்னால உம்மிடத்துல ஞான ஸ்நானம் பெறணும், நீர் என்னிடத்துல வரலாமா? அப்ப இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இயேசு யாருக்காக சொல்லி வச்சார்? நமக்காக தான். அவர் இந்த வார்த்தையை சொல்லவும் தகுதி இல்லை, தேவையில்லை, ஞானஸ்நானம் பெறவும் தேவையில்லை. ஆனால் இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து வந்தவர் ஏன் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் ஒரு மனுஷ கையினால, ஒரு ஸ்திரீயினிடத்தில், ஒரு ஸ்திரீ புருஷனுக்கு பிறந்த ஒரு யோவான் ஸ்நானனுடைய கையினால் ஏன் இந்த பரிசுத்தமானவர் ஏன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும்? அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இது நீதி, இது தேவனுடைய நீதி. பரிசேயர் தங்களுக்கு கேடு உண்டாகும்படி இந்த நீதியை தள்ளிவிட்டார்கள். ஆனா இயேசு இதை எடுத்தார் நமக்கு மாதிரியாக. இன்றைக்கு ஞானஸ்நானம் பெறாம இருக்கிறீங்களா யாராவது? இதுவரைக்கும் அதை குறித்து ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுகிறீர்களா? ஏற்கனவே நான் குழந்தையிலே எனக்கு ஞானஸ்நானம் எடுத்துனேன். நீங்கள்லாம் இவ்வளோ வயசு வந்த அப்புறம் தானே எடுக்கிறீங்க. நான் குழந்தையிலே எனக்கு கிடச்சிருச்சேன்னு சொல்கிறீங்களா? அப்படி பைபிளில் எங்கே இருக்குது? அந்த குழந்தையிலே நீங்கள் எடுத்தோன்னு சொல்கிறீங்களே, அது ஞானஸ்நானம் என்று வேதத்தில் எங்கே எழுதி இருக்கிறது? அப்படி எழுதவில்லையே. பின்ன ஏன் அதை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று நம்மை நாம் ஏன் ஏமாற்றிக் கொள்ள வேண்டும்? ஏன் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள்? நம்மை நாம் ஏன் வஞ்சிக்க வேண்டும்? அது கர்த்தர் எதிர்பார்க்கிற விஷயம். ஆண்டவர் இயேசு இதை நிறைவேற்ற வேண்டிய நீதி என்று அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார். அந்த நீதியை நிறைவேற்றிய போது பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. அவர் மேல் இறங்கினார். இறங்கி என்ன பண்ணாரு? 3வது வசனத்தில் எப்படி படித்தோம்? ஆவியானவர் அவரை எங்க கொண்டு போனாராம்? வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அடுத்தது பார்க்குறோம், சாத்தானால் சோதிக்கப்படும் படிக்கு. இதை கேட்ட உடனே கொஞ்சம் சோர்வா இருக்குதா, பயமா இருக்குதா? சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று விடு, உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வராது, உனக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. உண்மைதான், வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நித்தியத்துக்கான நன்மைகள் உண்டு, இந்த உலகத்துக்கான நன்மைகளையும் கர்த்தர் தருகிறார். ஆனால் ஏமாற்றும் விதமாக யாராவது சொன்னால் நம்பிடாதீங்க. சிலர் அதனால தான் ஞானஸ்நானம் பெற்று இப்படி சில நேரங்களில் சோதனையின் பாதையில் கடந்து போகும்போது, ஐயோ எனக்கு இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை ஞானஸ்நானம் எடுத்தோடனே வந்துருச்சு, இதுவரைக்கும் இல்லாத மாதிரி நான் ரொம்ப சோதிக்கப்படுகிறேன், இல்லாத அளவுக்கு எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, என்னை ஒதுக்குறாங்க, என்னை தள்ளி விடுறாங்க, எனக்கு நிறைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வருகிறது என்று சொல்லி இந்த காரியத்தை விட்டு பின்வாங்கி போய் விடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கேட்டார் சீஷர்கள்ட்ட, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ அப்படி கேட்டார். நிறைய பேர் போயிட்டாங்க, அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். இந்த வசனம்லாம் கடினமான உபதேசம் என்று சொல்லி போய்விட்டார்கள். ஆனால் சிலர் அவரை பின்பற்றினார்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. நித்தியத்தில் அவர்களுக்கு மகிமையான பலன்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். கர்த்தரை பின்பற்றும் போது சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, நிறைவு உண்டு, பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டு, எல்லா நன்மையும் உண்டு. அதே நேரத்தில் வாழ்க்கையில் சில கஷ்டங்களும், சில சூழ்நிலைகள், சில சோதனைகளும் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒவ்வொரு வகுப்புகளில் பிள்ளைகள் படித்து வர்றாங்க.
ஒவ்வொரு வகுப்பு கடந்து வரும்போது என்ன பண்ணுறாங்க, பரீட்சை எழுதி தான் அடுத்த கிளாஸுக்கு வந்து கொண்டே இருக்கிறோம். நாமும் அப்படி தானே படித்து வந்தோம். அப்போ வாழ்க்கையில் சோதனை என்பது இப்படிப்பட்ட ஒரு பரீட்சை. தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் நாம் அவரை விசுவாசிக்கிறோமா? ஒரு பொறுமையை குறித்த வசனத்தை படித்தால் அடுத்து நம்ம ஆசையாக ஜெபம் பண்ணுவோம். நான் பொறுமையாக இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாருன்னு கேட்போம். அப்போ நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று எப்படி நான் என்னை கண்டுபிடித்து கொள்வது? ஒரு சோதனை வந்தால் தான் பொறுமையாக இருக்கனா இல்லையா என்பது தெரியும். உம்மை நான் விசுவாசித்து உமக்காக வாழ வேண்டும் என்று கேட்போம். சில சூழ்நிலைகள் வந்த உடனே கொஞ்சம் அப்படியே சரி இந்த ஒன்றுக்கு மட்டும் யார்ட்டையாவது கொஞ்சம் கடன் வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தோன்னா நாம் அந்த சோதனையில் தோல்வி அடைந்து விட்டோம். இப்படி தான் வாழ்க்கையில். அப்போது இயேசு பரிசுத்தாவியானவர் இயேசுவின் மேலே வந்து இறங்கினப்போ ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்தரத்துக்கு போகிறதுக்கு ஏவினார். ஆவியானவர் நம்ம மேலே வந்து இறங்கிட்டார்னா சும்மா இருக்க மாட்டார், ஏவிக்கொண்டே இருப்பார். அது வரைக்கும் வசனம் வாசிக்கும்போது சும்மா வசனம் வாசித்தோம், 2 வார்த்தை ஜெபித்தோம், மூடி வச்சுட்டு போயிட்டோம், அப்படி இருக்கும். ஆனால் ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த வசனம் நமக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுத்து கொண்டே இருக்கும், ஒரு ஆசையை தூண்டிக்கொண்டே இருக்கும், ஒரு கட்டளையை நமக்கு பிறப்பித்து கொண்டே இருக்கும், ஒரு வழிகாட்டுதலை தந்து கொண்டே இருக்கும், ஒரு போதனையை தந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஆண்டவருடைய வசனத்திலிருந்து ஒரு வெளிப்பாடை தந்து கொண்டே இருக்கும். இப்போ ஆவியானவர் வந்தாச்சுன்னா வசனம் வாசிக்கிறது சும்மா இல்லை, ஒரு ஏவுதல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். கிடைக்குதா உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு கிடைக்குது இல்லை, கிடைக்காதவங்க இப்போ கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு, நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. இனி அதை நல்லா கண்டுபிடிங்க. வேதம் வாசிக்கும்போது அது ரொம்ப எளிது பாருங்கள். நம்ம வாசிச்சுட்டே இருப்போம், சில நேரம் ஒரு தூண்டுதல் வரும், ஒரு ஏவுதல். என்ன ஏவுதல்? நான் என்ன வாசித்தேன், அந்த முந்தின வசனத்தை கொஞ்சம் படிக்கணுமே திரும்ப ஒரு தடவை. இதுதான் ஒரு ஏவுதல். இது ஒரு சிம்பிளான ஏவுதல். உடனே முந்தின வசனத்தை படிக்கணும். இல்லை இன்னைக்கு காலையில் நேரம் ஆயாச்சு, வேலைக்கு போகணும், இல்லை வேலையை முடிக்கணும், அதனால் இப்போ இருந்து திரும்பலாம் வாசிக்க முடியாது. ஒரு தடவை வாசித்தாதான் வருஷத்தில் ஒரு காலாவது பைபிளை படிக்க முடியும். அப்படிலாம் நினச்சோன்னா அந்த ஏவுதலை நாம் அடுத்த முறை பெற்றுக்கொள்ள அல்லது புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவர் ஏவுகிறார், நம்ம புரிஞ்சுக்கிடணுமே. ஏன்னா நம்ம அந்த வாசலை அடைத்து விட்டோம். அதனால் இப்படி ஒரு சின்ன எண்ணம் வந்தால் கூட ஒரு தடவை கூட வாசிக்கணுமே, இல்லை இதில் என்ன சொல்லி இருக்குது. சில நேரம் தோணும், ஓ இது இப்படி சொல்லி இருக்குதே, அப்போ நான் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், இப்படி தோணும். இந்த மாதிரி வரும்போது உடனே கீழ்ப்படிய வேண்டும். சில நேரம் கீழ்ப்படுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே அந்த வசனத்தை வச்சுட்டே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதன் மூலம் எனக்கு ஒரு ஏவுதலை தர்றீர், நான் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எனக்கு அந்த பலனை தாரும் ஆவியானவரே, எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆவியானவரே. இப்படி நம்மளை தாழ்த்தி கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த வழியில் நடப்பது நமக்கு ரொம்ப எளிது. அடிக்கடி ஆவியானவர் உணர்த்தி தருவார், அடிக்கடி நமக்கான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட நல்ல ஏவுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவர் நம்மேல வந்து இறங்கி இருக்கிறார் அல்லவா. ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவப்பட்டார். அங்கே போனோடனே அவர் எல்லாம் முடிஞ்சு போச்சா? இயேசுவுக்கு 40 நாள் சோதிக்கப்பட்டார், ஆனால் ஜெயம் பெற்றார். ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், மாமிசத்தை ஜெயித்தார். அதான் அந்த சோதனையில் வருது இல்லை, மாமிசத்தில் பசியை உண்டாக்கி பார்க்குறான், பசி உண்டாயிற்று, கல்லை அப்பமாக்கும்படி சொல்கிறான். இயேசு இடம் கொடுக்கல, ராஜ்யத்தெல்லாம் காட்டி பெருமை அடைய பண்ணி பார்க்குறான். மாம்சத்தின் எண்ணங்கள், அந்த மாதிரிப்பட்ட இச்சைகளுக்கு, உலகத்தின் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கல. தன்னை வணங்கும்படி சொல்லி பார்க்குறான். எல்லாத்தையுமே உமக்கு தந்துடுவேன், நீ சிலுவையிலலாம் யார தேவையில்லைன்னு அப்படி மெதுவாக சொல்லி பார்க்குறான். இயேசு சாத்தானை ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஆவியானவரால் வழி நடத்தப்படும் போது, ஆவியானவரால் ஏவப்படும் போது பிசாசை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்க முடியும். மாமிச சிந்தனைகள், மரணத்துக்கு ஏதுவானவைகளை ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. அடுத்ததாக, உன்மேல் இருக்கிற ஆவியானவர். இது ஏற்கனவே மரியாதை குறித்த இதுலேயும் நம்ம பார்த்தோம். இது கொஞ்சம் விசேஷமாக ஏசாயா 61 1, 2, 3 வசனங்களை படிக்கிறோம். நம்ம வசனம் வாசிக்க வேண்டாம். அதே வசனத்தை இயேசு
லூக்கா 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் எடுத்து சொல்லுகிறார். லூக்கா 4:18 அந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக என்னை அபிஷேகம் பண்ணினார். அதான் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார், இப்படிப்பட்ட கிரியைகளை செய்யும்படி. சுருக்கமாக சொன்னா, கர்த்தருக்கென்று கிரியை நடப்பிக்க, ஆத்தும ஆதாயம் செய்ய, காயப்பட்டவருடைய காயங்களை கட்ட, வேதனைக்குள்ளா இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் சுவிசேஷ நற்செய்தியை சொல்லி அவர்கள் வேதனைகளை மாற்ற, இதெல்லாம் சபைக்கு வெளியே செய்ய வேண்டிய அநேக ஊழியங்கள். இனி ஏசாயா 61 அதை தெளிவாக சொல்றாரு, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த. அப்படின்னா சபைக்குள்ளேயும் அப்படிப்பட்ட வருத்தங்கள், பாரங்கள், கஷ்டங்கள், பல சூழ்நிலைகளில் இருக்கிறவர்கள் உண்டு, வியாதிப்பட்டவர்கள் உண்டு. இவர்களுக்காகவும் செய்ய வேண்டியது இது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் சும்மா ஒன்று இருக்கல, அவர் அமைதியாக இருக்க விரும்பவில்லை. உங்களை நிரப்பியிருப்பார் என்றால், உங்களை ஆட்கொண்டிருப்பார் என்றால், உங்கள் மூலமாக பல கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கடைசியாக நிலை கொண்டிருக்கும் ஆவியானவர், நிலை கொண்டிருக்கும் ஆவியானவர். ஆகாய் தீர்க்க தரிசனத்திலே 2வது அதிகாரத்தில் இந்த 5வது வசனத்திலே மிக அழகாக படிக்கிறோம். நிலை கொண்டிருக்கும் ஆவியானவர். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள் என்று சொல்லி இருக்குது. நமக்குள் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர். இன்னைக்கு அபிஷேகம் பெற்று ரொம்ப நாள் ஆனதுனால எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரான்னு நினைக்கிறீங்களா? சிலருக்குள்ள சாத்தான் அப்படிலாம் எண்ணம் கொண்டு வருவான். நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. எனக்குட்ட தான் ஆண்டவர் இருக்காரா? ஆவியானவர் எனக்குள்ள தான் இருக்கிறாரா இல்லையா? இப்படிலாம் சில சந்தேகம் வருது. இல்லை, நீங்கள் இந்த பாவ உலகத்தை விட்டு பரிசுத்தமாகுதலுக்குள் ரட்சிக்கப்பட்டு எப்போ வந்தீங்களோ அப்போ உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின அதே ஆவியானவர், நீங்கள் அவரை பெற்றுக்கொண்ட அதே நாளில் எப்படி இருந்தாரோ அப்படியே உங்களுக்குள் நிலை கொண்டிருப்பார். அதை குறித்து கீழே பார்க்கும்போது அற்புதமான கிரியைகள், அதிசயமான செயல்கள், இன்னும் அந்த ஆலயத்தின் மகிமை, பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்கிறார். இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்னைக்கு என்ன அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்தாரோ மறுபடி அவைகளை செய்வார். அதை பார்க்கல பெரிய காரியங்களை செய்வார். நாம் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படி நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளாய் இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் மேல் நெல்லிட்டு இருக்கிறீர், எங்களில் இறங்கி இருக்கிறீர், எங்களில் தங்கி இருக்கிறீர். உடைய கிருபையின் பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் எங்களை உடைய கிருபையினால் நிரப்பும் அப்பா. அவருடைய மகிமையின் பிரசன்னம், ஆவியானுடைய நிறைவு எங்களின் மகிமையான கிரியைகளை நடப்பிப்பதாக. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம். உங்கள் பிரசன்னத்தினால் நிரப்பும். தொடர்ந்து ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும் அப்பா. எங்களை நிலை கொண்டிருந்து எங்களிலே உடைய மகிமையான கிரியைகளை செய்யும். நல்ல கரங்களிலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.